கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய இன்றைய இறைவாக்கில் இரண்டு மனிதர்கள் இயேசுவின் மீது மிக ஆழமான நம்பிக்கையை வைத்து கடவுளையே தன் பக்கமாக இழுக்கின்ற ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். ஜெபக்கூட தலைவர் ஒருவர் தன்னுடைய மகள் இறந்து போய்விட்டால், நீங்கள் வந்து கை வைத்தால் அவள் பிழைத்துக் கொள்வாள் என்ற நம்பிக்கையோடு வருகிறார். இன்னொருவர் பல ஆண்டுகளாய் இரத்தப்போக்குடைய பெண்மணி, இயேசுவினுடைய ஆடையை விளிம்பை தொட்டால் குணமாவேன் என்று வருகிறார். இந்த இருவருமே இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் செய்ய முடியாத ஒரு செயலை கடவுள் மட்டுமே செய்ய முடியும், அவரால் கண்டிப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வருகிறார்கள். சாதாரண மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கையை தன் உள்ளத்திலே உருவாக்கிக் கொள்வது என்பது மிகவும் கடினமான விஷயம்தான். இருப்பினும் தன் முன்னால் இருக்கின்ற கடவுள் உண்மையாகவே வாழ்கிறார் என்ற நிதர்சன உண்மையை பல்வேறு அறிகுறிகளாலும் அற்புதங்களாலும் தெரிவிக்கின்ற போது, அறிகின்ற போது ஒருவருடைய விசுவாச கண்கள் திறக்கின்றன. அவர் முழுமையாக கடவுளிடம் தன்னை சரணாகதியாக்குகிறார். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலை இங்கே இல்லை. ஆண்டவரே, நீர் வந்து என் மகள் மீது கை வைத்தால் அவள் உயிரோடு வாழ்வாள் என்ற விசுவாசம். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலை அல்ல, மாறாக அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் நான் குணமாவேன், உம்மால் முடிந்தால் ஏதாவது செய்யும் என்ற அரைகுறையான நம்பிக்கை அல்ல, மாறாக அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் குணமாவேன். இந்த ஜெபக்கூடத்தினுடைய தலைவரும் இந்த நோயுற்றிருந்த சகோதரியும் விசுவாசத்தினுடைய தலை சிறந்த மாதிரியாய் இயேசுவினுடைய வரலாற்றில் திகழ்கிறார்கள். இவர்களைப் போல நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்று நற்செய்தியாளர்கள் இந்த நிகழ்வை நமக்கு முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இன்றும் இறைவன் வாழ்கிறார். இன்றும் நூற்றுவர் தலைவனுடைய இன்னும் இந்த ஜெபக்கூட தலைவனைப் போல, ஆண்டவரே, நீர் என் மகள் மீது வந்து கை வைத்தால் குணமாவேன், அவள் பிழைத்துக் கொள்வாள் என்ற ஆழமான நம்பிக்கையோடு இயேசுவின் பிரசன்னத்திற்கு செல்லவும், அவருடைய ஆடையினுடைய விளிம்பை தொட்டால் என் நோயிலிருந்து நான் குணமாவேன் என்ற ஆழ விசுவாசமும் கொண்டு இயேசுவின் அருகில் செல்ல அழைக்கப்படுகிறோம். விசுவாசத்தோடு சென்றால் ஆண்டவர் கண்டிப்பாக இறங்கி வருவார். அவருடைய மனம் இளகி போய் நாம் அருகில் வந்து நிற்பார். விசுவாசத்தை வளர்த்து கொள்ள ஜெபிப்போம். ஜெபம் விசுவாசத்தினுடைய உணவு. விசுவாசத்திற்கு ஜெபம் என்ற உணவு இல்லை என்றால் அது செத்து போய்விடும். எனவே இடைவிடாது ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து ஜெபிப்போம். அப்போது நம் விசுவாசம் பலமாக இருக்கும். இயேசுவை நோக்கி நாம் விசுவாசத்தோடு ஓடினால் ஆண்டவர் நம்மோடு நடந்து வருவார். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, மை போற்றுகிறோம், மை புகழ்கிறோம். எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும் ஆண்டவரே.
அன்று சீடர்கள் ஜெபித்த அதே ஜெபத்தை மீண்டும் மீண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும். நாங்கள் குறைவானவர்கள், எளிய மனது உள்ளவர்கள். சிறிய ஒரு காரியம் கூட எங்கள் விசுவாசத்தை உடைத்துவிடும் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தினால், எளிய பலவீனம் உள்ள ஜெபங்களினால் எங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்தும். நீர் எங்களோடு வாழ்கிறீர் என்பதை அனுதினமும் எங்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே. அதன் மூலமாக ஆண்டவர் எங்களோடு வாழ்கிறார் என்பதனால் எங்கள் படகு எப்பேற்பட்ட புயலில் சிக்கினாலும் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் அது அமிழ்ந்து போய்விடாது என்ற நம்பிக்கையில் எங்கள் பயணத்தை தொடர வரம் தாரும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.